இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மளிகை கடையில் கிடைக்கிற பட்டாசுகளை ட்ரை பண்ணி பார்க்க போகிறோங்க. இதில் 90s கிட்ஸோட ஃபேவரட்டான பட்டாசு பரிசெட்டை இருக்குது. அது போக வந்து குச்சி வெடி இருக்குது, அது போக பீடி வெடி இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து வெடிகள் நான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி ஓகேங்க, இதை ஓப்பன் பண்ணி என்னென்னா இருக்குது, எப்படின்னா வெடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரிஜினல் வந்து போட்டு ஒண்டர் த்ரூங்க. இது வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லின்னு தான் போட்டிருக்கு. இது வந்து மளிகை கடையிலேயே வந்து சேல் பண்ணுவாங்க. ஒரு டப்பா வந்து 10 ரூபா சேல் பண்ணுவாங்க. இதில் வந்து மொத்தம் எத்தனை டப்பா இருக்குதுன்னு பார்க்கலாம். மொத்தம் இதில் 3, 5 மொத்தம் 10 டப்பா இருக்குதுங்க. இது வந்து நான் வாங்கின ரேட்டு 80 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். இது வந்து ஒவ்வொன்றும் அவங்க சேல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து 2 ரூபா லாபம் அந்த இது கிடைக்குங்க. இது ஒவ்வொன்றிலையும் பாருங்கள், குச்சி வெடி ஏற்ற மாதிரி மரத்தூள்லாம் போட்டு அதை வெடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தராங்க. பாக்ஸுமே பார்க்க சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி தான் சின்னதாக அந்த லட்டு வந்து வச்சுருக்க மாதிரி வந்து வச்சுருக்காங்க. சரி ஓகேங்க, ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து அந்த குச்சியாக வந்து தந்திருப்பாங்கங்க. இதில் இருக்கும் ஒரு 10-15 அளவுக்கு வந்து தந்திருப்பாங்க. ஸோ இது 2 சைடுமே அடைச்சிருக்காங்க பாருங்கள், 2 சைடுமே அடைச்சி வச்சுருக்காங்க. சரி ஓகே, இதை தான் கீழே போட்டோம்னா நம்மளுக்கு வந்து வெடிக்குது. நல்லா சவுண்டாகவே கேட்கும். அதாவது நம்ம நார்மலாக வெடிக்கிறதோட அந்த பூண்டு வெடியோட சவுண்டு ஹெவியாகவே கேட்கும். சரி ஓகே, இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை வந்து ஃபோர்ஸாக கீழே வந்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சவுண்டு நல்லா சவுண்டு ஹெவியாகவே இருக்குங்க. தெரிக்க விடுது. செதறுது. நல்லா இருக்குங்க. இந்த இதுனா பயங்கரமாக செதறுது. நல்லா இருக்கு, பரவாயில்ல, சூப்பராக இருக்குது. 2 இதை சேர்த்து வச்சு போட சவுண்டு நல்லா கேட்குதுங்க. இன்னொன்று, எவ்வளோக்கு எவ்வளோ ஃபோர்ஸை நம்ம கொடுத்து வந்து போடுறோமோ அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் சவுண்டு நல்லா கேட்குது. அவ்வளோதான், இதில் முடிஞ்சிருச்சிங்க. அடுத்து எல்லாம் மரத்தூள் அவ்வளோதான், 2 தான் இருக்குது. 2ஐயும் ஃபோர்ஸாக வந்து போடலாம். சவுண்டு ஆனால் செம்மையாக இருக்குங்க. நல்லா இருக்குது. நல்லா ஒரு சவுண்டு குவாலிட்டினா அவ்வளோ நல்லா இருக்குது. அதாவது சீனி வெடி வெடிக்கிற சவுண்டு இருக்குது. சூப்பராக இருக்குங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பீடி வெடி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸாக வந்து போட்டுருப்போம் பார்த்தீங்களா. இதில் வந்து இதுலேயும் 10 தான் தருவாங்க. இது வந்து நான் மொத்தம் எவ்வளோ ரூபானா, இது ஒன்று 20 ரூபா வச்சோம். இது கொஞ்சம் விலை அதிகம் தான், ஆனால் வந்து அதுக்கேற்ற ஒர்த்து இருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்கா. இதில் என்னென்ன எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் ஒரு இதில் 30 பீஸ் கிட்ட தந்திருப்பாங்க. ஒவ்வொன்றிலையும் வந்து 30 பீசஸ் வந்துருக்குங்க. இந்த சைடு வந்து இந்த மாதிரி இருக்குது, இந்த சைடு இந்த மாதிரி. ஓகே, சரி ஓகே, இதை வந்து எப்படி வெடிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது நல்லா இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது. பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே வந்து பீடி மாதிரியே தந்திருப்பாங்க. இல்லை ஒன் சைடு வந்து மருந்து வந்து ஒயிட் கலரில் இருக்கும், இந்த சைடு வந்து மருந்து இருக்கும். இந்த சைடு தான் வந்து பொருத்தி வைக்கணும். இதை ஜஸ்ட்டு வந்து பொருத்தி இழுத்து போட்டாலே போதும். ஆனால் வந்து எனக்கு என்னன்னு தெரில, இதில் பிடிக்க மாட்டேங்குது. இது நமத்து போயிடுச்சு, நல்லாவே தெரியுது, ஒரு மாதிரி நமத்துருச்சு. சரி ஓகே, நான் இது ஊதுவத்தியில் தான் வச்சு வந்து வெடிக்க போகிறேன். இப்போ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த மருந்து உள்ள சைடு வச்சுட்டு போடலாம். இது புதுசாக போயிடுச்சு. 2வது வைக்கிறேன். சவுண்டை பார்த்தீங்களா, வெடிக்கிறது. அது மருந்தே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. சவுண்டு நல்லா இருக்கும். காது கிளியுது, அந்தளவுக்கு சவுண்டுங்க. சிலது புஷ் சிலது வெடிக்குதுங்க. ஃபஸ்ட்டு ஸ்மோக் வருது, அதுக்கடுத்தா வெடிக்குது. பார்த்துருப்பீங்க சவுண்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பீடி வெடி நல்லா இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது நல்லாவும் இருக்குது, நல்லாவும் வெடிக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், 90s கிட்ஸோட ஃபேவரட்டான பட்டாசு பரிசு அட்டைங்க. இதில் வந்து ஒவ்வொன்றும் 5 ரூபா. இதில் 2 ரூபாது இருந்துச்சு, இது வந்து 5 ரூபாது. இதில் நம்மளுக்கு நம்பருக்கு என்ன கிடைக்குதோ அது நம்மளுக்கு தந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் தருவாங்க. இதில் பாருங்கள், இதில் வந்து பென்சில் இருக்குது. பென்சில் வந்து இதில் மொத்தம் ஒரு நம்பர், அதாவது 1 வின் பண்ணோம்னா ஒரு பென்சில் தருவாங்க. அது போக இதே மாதிரி பேப்பர் வெடி இருக்குது. அந்த கீழே போட்டால் ரோல் கேப் போட்டு அடிக்கிறது, பாம்பு மாத்திரை, அதுக்கடுத்து சீனி வெடினா இருக்குது, அது சாட்டை, அதுக்கடுத்து ஒரே ஒரு அணுகுண்டு இருக்குது. அதுக்கடுத்து இந்த மாதிரி வரிசையாக இருக்குதுங்க. தீப்பெட்டி, பாம்பு மாத்திரை, அதுக்கடுத்து கம்பி மத்தாப்பு வந்துச்சுன்னா ஒரு ஹாப்பியாக இருக்கும். அது போக அணுகுண்டுக்கு யாருக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள்னா விளாண்ட காலங்கள் இருக்குது. அது போக இதில் வந்து இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து அந்த சுரண்டுறது. ஸோ இதில் தந்திருப்பாங்க, இதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த நம்பரு வந்து நம்மளுக்கு என்ன வருதோ அதுதாங்க, அந்த நம்பரை வச்சு தான் இது பண்ணுவாங்க. இதை குலுக்கி வந்து போட்டிருப்பாங்க. இதில் வந்து நான் நம்பர் சுரண்டி காட்டுறேன். இப்போ வந்து நான் ஒரு ஆசைப்பட்டதுங்க. இப்போ வருங்க 11 இருக்குது. இது வரிசையாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. இது வந்து ஒரு குழிக்கு ஒரு டப்பாவில் வச்சுருப்பாங்க. அதில் நம்மளுக்கு எது கிடைக்குதோ 1, 11 இந்த மாதிரி இருக்குங்க.
இது 2 இந்த மாதிரி வரிசையாக இருக்கும் உங்களுக்கு, பரவாயில்ல. ஸோ இந்த மாதிரி தனியாக இருக்குது. இதை சொல்லணும் அப்படின்னா 6, இதை சுரண்டி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன நம்பர் கிடைக்குதோ அந்த மாதிரிங்க. இப்போ சுரண்டியாச்சு. இப்போ 17 இருக்குங்க. இது வந்து 17 நம்மளுக்கு வந்துச்சு அப்படின்னா இதில் என்ன கிராக்கர்னு அப்படின்னு சொல்லி பார்த்து எடுத்துக்கலாம். அதில் 17 இதுதான் சீனி வெடி. அப்படியே பிச்சு இந்த சீனி வெடி பாக்கெட்டை நம்மகிட்ட தந்துடுவாங்க. ஸோ இதுவுமே கொஞ்சம் எங்களுக்கு அந்த டயத்துலலாம் டிஃப்ரெண்ட்டு. இப்போ பார்த்தேன் இது அவைலபிளாக இருந்தோன்னே உடனே வாங்கிட்டேன். சரி ஓகேங்க, இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதை ஒவ்வொன்றையாக வந்து வெடித்து பார்க்கலாம், இது எப்படி வெடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு அதிலேருந்து எடுத்த சீனி வெடியை வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி சவுண்டோடு வெடிக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்குரிய ஒருத்துக்கு வெடிக்குதுங்க. ஸோ சவுண்ட் அவ்வளோவா இல்லை. அதுக்கடுத்து ஒரு பேப்பர் வெடியை ட்ரை பண்ணலாம், இது எப்படி வெடிக்குதுன்னு பார்க்கலாம். இது சவுண்டு பயங்கரமாக கேட்குதுங்க. பேப்பரும் செதற விடுது பாருங்கள். நல்லா தான் சவுண்டு நல்லா தான் இருக்குது. அதிலேருந்து எடுத்த சாட்டையை வந்து எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சாட்டை வந்து எப்படி பிடிக்குதுன்னு பார்க்கலாம். இதில் ஒரு 2 சாட்டை வந்து தந்திருக்காங்க. சாட்டை ஓகே எடுத்தாச்சு. அதுக்கடுத்து அதிலேருந்து தீப்பெட்டி தந்தது. இது கலராக வந்து வரும்ல, அது நம்ம நேம் தான் போட்டிருக்கு விஜய்னு. சரி ஓகே, இதை வந்து பொருத்திக்கிறேன். கம்பி மத்தாப்பு மாதிரி வருது. சூப்பர், இதுனா நல்லா தாங்க வருது. நல்லா தான் இருக்குது. இதை வச்சு எதை பொருத்தி வச்சுக்கலாம். பென்சில், இதிலேருந்து எடுத்த பென்சிலை வச்சு பொருத்திக்கிறேன். ஸோ இதை கீழே வச்சே பொருத்திக்கிறேன். பொருத்தி வச்சாச்சு. நல்லா தாங்க இருக்குது. அப்படியே பென்சில் புகஞ்சிக்கிட்டே வந்து அந்த அளவுக்கு வந்து மருந்து இருக்கிற வரைக்கும் புகஞ்சிருச்சு. நல்லா தான் இருக்குது. அதுக்கடுத்து இதிலேருந்து எடுத்த கம்பி மத்தாப்பு வந்து ட்ரை பண்ணலாம். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கம்பி மத்தாப்பு ஒரு 3 கம்பி தாங்க இருக்குது, ரொம்ப நாள் இல்லை. பொறுத்தி வச்சாச்சு. ஓனாக வச்சுக்கலாம். நல்லா தாங்க இருக்குது கம்பி மத்தாப்பு. ஸோ இது தாங்க. ஸோ இதில் ஒவ்வொன்றா வந்து எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துருப்போம். ப்ரைஸ் சீட்டில் உள்ளது எல்லாமே நல்லா, இதில் உள்ளதுன்னா நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது, சூப்பராக இருக்குங்க. ஸோ இது எடுத்து வெடித்தாலும் நல்லாயிருக்கும். நல்லா இருக்குது. இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பட்டாசுகள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. தீபாவளி நெருங்கிருச்சுனாலே இந்த மாதிரி பட்டாசுகள் வந்து மளிகை கடையிலே சேல் பண்ணுவாங்க. இது பட்டாசு கடையில் வந்து சேல் பண்ண மாட்டாங்க. இதில் வந்து இந்த பீடி வெடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த குச்சி வெடியும் நல்லாயிருக்கு. குச்சி வெடினா தூக்கி பட்டாலே வெடிக்குது. அதுபோக நம்ம பூண்டு வெடி வச்சுருப்போம்ல, அதோட இது சவுண்டும் நல்லா வந்து கேட்குது. ஸோ இந்த மாதிரி வந்து வருது. அதுபோக பட்டாசு பரிசட்டைனா பார்த்துருப்போம்ல, அதுனா வந்து 5 ரூபா. ஆனால் வந்து ஜோக்கர்னா இருக்காது, எதுனாலும் கிராக்கர்ஸ் நம்மளுக்கு வந்து வந்துடும். ஸோ அதை வச்சு வெடித்து பார்க்கும்போது அது ஒரு ஹாப்பியாக வந்து இருக்குங்க. ஸோ இந்த மாதிரினா 90s கிட்ஸில் வந்து விளாண்ட ஞாபகங்கள்லாம் இருந்துச்சு. அதுபோக அப்போனா இந்த மாதிரி இருக்காது. ஸோ இந்த பட்டாசு பரிசட்டே ஆனால் இருக்கும். சரி ஓகேங்க, இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.